Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ளம்பிங் ஒர்க் வந்துன்றது வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ரூமோட பாத்ரூம். இதுக்கு முன்னாடி மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஏன்னா பாத்ரூம்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன்லாம் வந்து கொடுத்துருக்கோம். இந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் வந்து லிவிங் ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு யூனிட் வந்து ஆல்ரெடி பில்டரே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம அதே இடத்துல வாஷ் பேஷன் வந்து போட்டுட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பாத்ரூம் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபினிஷிங் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சீல் டேங்க் வந்து நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் டைவர்ட்டர், கன்சீல் டேங்க், டைவர்ட்டர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின். மீதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துல வந்து இருக்கிறது தான் நீங்கள் பார்க்குறது தான். ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட்டர், அதுக்கப்புறம் வந்து கன்சீல் டேங்க் வந்து போட்டாலே பாத்ரூம்ன்றது வந்து பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக டெமாலேஷன் வந்து பண்ணி ஆல்ரெடி இருக்கிற பழைய பைப் லைன்லாம் எடுத்துகிட்டு புது பைப் லைன்லாம் போட்டிருக்கோம். ஏன்னா பழைய பைப் லைன்ன்றது வந்து கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து வெறும் டைல் மட்டும் மாற்றணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து எனக்கும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. பழைய டைல் வந்து மாற்றுறதோட அந்த பைப் லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து சேம் ஃபிட்டிங்ஸ் வேணால் மாற்றிக்கங்க. சேம் ஃபிட்டிங்ஸ் வேணால் அப்புறமா வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா சேம் ஃபிட்டிங்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் இல்லை அப்படின்னா அதே ஃபிட்டிங்ஸ் வந்து திருப்பி ரீயூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஃபிட்டிங்ஸ் ஒரு வேளை செட் ஆகலை, இப்போ டைவர்ட்டர் வந்து இருக்காது அப்படின்னா டைவர்ட்டர், ஸ்பவுட்டு, ஷவர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்பவுட்டுக்கு வந்து நார்மல் டேப் போட்டுக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷவருக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற ஷவர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போதைக்கு வந்து நீங்கள் அட்வான்ஸ்டாக வந்து பண்ணிவிட்டு அந்த ப்ளம்பிங் ஐட்டம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிற ஃபிட்டிங்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டைல்ஸ் மட்டும் மாற்றணும் அப்படின்ட்டுலாம் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒர்க்கும் பண்ண மாட்டோம், இருந்தாலும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். அதனால் கம்ப்ளீட்டாக வந்து இந்த பாத்ரூம் வந்து நம்ம ரெனோவேஷன் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஒரு பாத்ரூம்க்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 lakhs மேலே ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அதனால் வெறும் ஒரு பாத்ரூம் மட்டும் பண்ணோன்னா நாங்கள் வரமாட்டோம். ஃபுல் இன்டீரியர் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுவோம். ஏன்னா இந்த நம்ம 2 பாத்ரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 2 பாத்ரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு நினச்சி நீங்கள் எங்களை கூப்பிட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகிடும், உங்கள் டைம் தான் வேஸ்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்து ஃபுல் இன்டீரியரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இன்டீரியர் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ண போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவேன். இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கன்சீல் பைப் லைன்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி புதுசாக வந்து போட்டிருக்கோம். ஒன்று கன்சீல் டேங்க், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைவர்ட்டர். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அதிகமான ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து போட்டு கீசர்லாம் வந்து வெளியே தெரியாமல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் சீலிங் வந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸ்லாம் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஃப்ளூட்டட் பேனல்ஸ் இல்லை, லூவர்ஸ் வச்சு நம்ம வந்து இதில் பண்ண போகிறோம். இதோட ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஸ்டேஜில் வந்து எந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். இது வந்து ஜெயின்ஸ் அப்பார்ட்மெண்ட். பட் என்னென்னா இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சங்கன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே வீட்டுக்கு பைப் லைன்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. பட் என்ன இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக பில்டிங் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபுல்லாகவே ஏஏசி பிளாக்ஸ். ஏஏசி பிளாக்ஸ்ன்றது வந்து நல்ல பிளாக்ஸ் தான். பட் என்ன ரெனோவேஷனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது உடைக்கிறோம் அப்படின்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது நான் ஒரு வால் இது நான் உடைக்கிறேன் அப்படின்னா அது பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா விரிச்சிட்டு விட்டுறது, இல்லைனா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுது. அதனால் ஏசி பிளாக்ஸ்ன்றது வந்து நல்ல பிளாக்ஸ் தான். பட் என்ன அது ஒர்க் பண்ணும்போது பார்த்து வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ரெனோவேஷன் ப்ராசஸ். நார்மலாக வந்து நியூவாக கட்டுறோம், இல்லைனா இடித்து தள்ளிட்டு நம்ம புதுசாக வந்து பண்ண போகிறோன்னா அது வேறு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெனோவேஷன் ஒர்க்லாம் வந்து நம்ம நிறைய வந்து பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிவிலில் வந்து வால்லாம் உடச்சி உள்ளே வரவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிஓபி லைட்ஸ்லாம் வந்து நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். நான் அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியுதுங்களா, இங்கே இந்த இடத்துல வந்து கிராக் விட்டுருக்கு. அவங்க வந்து ஜஸ்ட் மேக்கப் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? ஆமாம், இந்த மேலாம் இப்போ
మనకి అది పని బాగుంది. இது ஃபுல்லாக தண்ணி ஊறி போயிருக்கு, அதனால தான் இங்கேருந்து உள்ளேருந்து தண்ணி வருது. இது வந்து காமன் பாத்ரூம். அதோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சல் டேங்க் வரும், க்ளாசெட் வர ஏரியா. இதோட இன்லைட்ன்றது வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கன்சல் டேங்க், அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ஃபாசிட் வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷவர் ஏரியா வந்து வரும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்துருக்கீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைவர்டர் வந்து இதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். இதோட டைவர்டர் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே கான்செப்ட் தான், ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் இதெல்லாம். பட் என்னன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 2 நாப் இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லிவர் ஒன்று இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று என்னென்னா அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும்போது கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வரும், இது வந்து பேசிக் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதோட ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரோட பைப் லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே எடுத்துகிட்டு மேலே டாப்பில் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா கீசர் வந்து ஹைட் பண்ணோம் அப்படின்றதுக்காக. கோல்டு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்கோம். அப்படியே ஷவர் லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கம்ப்ளீட்டாகவே வந்து டாப்புக்கு வந்து அப்படியே கொடுத்துட்டோம். இதோட கோல்டு வாட்டர் வந்து வரும்போது இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு வாஷ் பேஷன் யூனிட் ஒன்று வரும். அந்த வாஷ் பேஷனோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இந்த சைடு தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கன்சீல் டேங்க், கீழே வந்து ஒரு 4 inches பைப் வந்து கொடுத்துருக்கோம். அந்த 4 inches பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எல்போ போட்டு தூக்கிடுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளோர் மவுண்டட் இருந்தது, இப்போ வால் மவுண்டட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதோட எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்றது வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக. சேம் அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் பாத்ரூமில் வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ணியிருக்க மாட்டோம் ஃப்ளோர் பைப் லைன்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வர பைப் லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வீட்டில் இருக்கும். அதனால் இங்கே மட்டும் நம்ம என்ன சேஞ்ச் பண்ண முடியுமோ அங்கே மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பைப் இருந்தது, எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே க்ளாசெட் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து க்ளாசெட் வரணும் அப்படின்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். பட் என்னென்னா இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல வந்து சங்கன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃப்ளோர்லேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 9 inches கிட்ட வந்து டெப்த் இருக்குது. இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் பண்ணுவாங்கன்னா ரூஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பைப் லைன் வச்சுருவாங்க. இது வந்து பழைய அப்பார்ட்மெண்ட்னால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா
சங்கன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பைப் லைன்லாம் வச்சுருக்காங்க. பட் ஏன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பைப் லைன் இருக்கும், கீழே பாத்ரூம் அவங்க பாத்ரூமில் இருக்கும். அதனால் இதில் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து க்ளாசெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு இடத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே வந்து நார்மலாக வரும்போது நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பட் என்னென்னா அந்த பாத்ரூமோட ஹைட்ன்றது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். இது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளாசெட்டோட பொசிஷனே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஹைட் ஏறாத அளவுக்கு வந்து நம்ம தூக்கிக்கலாம். இந்த மாதிரி வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பைப் லைன்ஸ்லாம் வந்து எங்கே இருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த க்ளாசெட் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ரூஃப் லெவலுக்கு வந்து இருந்தது அப்படின்னா அந்த பாத்ரூமோட ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா 10 inches கிட்ட வந்து ஏறிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.